Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு ஏற்ற மாதிரி பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கறி குழம்பே தூத்துறோங்க இந்த குருமா முன்னாடி, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சன்னா மசாலா ரெசிபி மாதிரி தான் இதுவும். இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 4 மீடியம் சைஸ் தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். 2 பல்லு பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்தாச்சு. ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கப் அளவுக்கு பட்டாணி, பச்சை பட்டாணி நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் இதை செஞ்சிட்ருக்கேன். ஒரு 6 விசில் ஹை ஃப்ளேமில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம் கடாயில். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கலந்து விடலாம். கூடவே பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடல. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள், ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரொம்ப நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வேக விடுங்க. உருளைக்கிழங்கு வெங்காயத்தோடு நல்லா வதங்கணும். உருளைக்கிழங்கு ஃபுல்லாக வதங்கணும்ட்டு இல்லை, சும்மா கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு இந்த தக்காளி நல்லா கொதிக்கணும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய தக்காளி நல்லா அந்த வாசனை போயிடுச்சு. தக்காளி வாசனை நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கல்லுப்பு 1/2 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு நீங்கள் வச்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. அந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணி அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜார் இருக்குது இல்லைங்களா, தக்காளி அரைச்சோம், அதிலே 1/2 மிக்ஸி ஜார் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடணும். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய், முந்திரி பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு 6 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த கொதிக்கிற உருளைக்கிழங்கு பட்டாணி குருமாவில் இந்த தேங்காவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சும்மா அலசி ஊற்றினா போதும். ஏற்கனவே நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் மூடி எடுத்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்களா, நம்மளுடைய உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி